பால் பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக பண்ணலாங்க. இந்த பால் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா காயட்டும். இது அப்படியே ஒரு பக்கம் காயட்டும். இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்து ஒரு 6-7 முந்திரி பருப்பு, 6-7 பாதாம் பருப்பு, 6-7 பிஸ்தா பருப்பு இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10-15 உலர் திராட்சையும் சேர்த்து நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த திராட்சையும் நமக்கு நல்லா உப்பி வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா இந்த நெய்யில் கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனது இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. திராட்சைலாம் நல்லா உப்பிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதே நெய்யிலே 1/4 கப் அளவுக்கு சேமியா சேர்த்து வறுத்துக்கலாம். இது 25 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இது நெய்யில் நல்லா வறுத்துட்டு, வறுத்த சேமியா வறுக்காத சேமியா எது வந்தாலும் நம்ம நெய்யில் ஒரு தடவை வறுத்துட்டு செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் காய்ச்சி வச்சுருக்க பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேருங்க, தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சேமியா நமக்கு நல்லா குக் ஆகணும், நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த டைம் பால் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் காய்ச்சின பால் இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சூடான தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதே கப்பால் 1 கப் அளவுக்கு நான் இது சின்ன கப்பு, 1/4 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் இருக்கும். இதால் 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்தேன். அதே கப்பாலேயே 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்தேன். எனக்கு இனிப்பு கரெக்டாக இருந்தது. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன். இது நமக்கு ஆப்ஷனல் தாங்க. இது சேர்க்கும் போது ஒரு ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்கும், ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியும் கிடைக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்துக்கலாம். ஆல்மோஸ்ட் நமக்கு பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வறுத்து வச்சுருந்துருக்க நட்ஸை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு பால் பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நட்ஸை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இதை இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பரான பால் பாயாசம் ரெடி. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எல்லோரும் இந்த பால் பாயாசத்தை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.